நம்ம நல்ல சிவத்த இந்த அமுதா நல்லா ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட இந்த நல்ல சிவம் கொட்டியிருக்காரு. அதாவது எந்த அளவுக்கு கோவத்தோட கொட்டியிருக்காரு அப்படின்றது இந்த அமுதாவோட தலைய பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மேல ஒரு முட்டைய வச்சு கட்டியிருக்க மாரி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமுதாவுக்கு வீங்கி போக ஆரம்பிச்சிருது. ஐயோ! அம்மா தலை மேல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமுதா எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கதறி அழுதுட்டு இருக்கா. ஐயய்யோ! வலி தாங்க முடியலையே, வலி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமுதாவுக்கு ஒரு சரியான ஆப்ப வந்து பார்த்தீங்கன்னா வச்சு விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம எப்படியாச்சு நம்ம இனியாவையும், யாழினியையும் இதெல்லாம் வசமா சிக்க வச்சு, நம்ம இதில வந்து பார்த்தீங்கன்னா குளிர் காயலாம். அவங்க 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் வீட்ட விட்டு விரட்டிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவோட கண்டுட்டு இருந்தவர்களுக்கு, இப்போ நைட்டெல்லாம் தூங்க முடியாம, கனவு கண்ண முடியாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அமுதா இருந்துட்டு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க போறா. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவங்க அதாவது இனியா இருந்துட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த டாக்டர் கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இதுதான் விஷயம். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னின்னும், என் அக்காவ இனியான்னும் வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் வந்து கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இனியா, என் அக்கா பேரு யாழினி அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. "என்னம்மா சொல்லிட்டு இருக்க நீ?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது தான், "ஆமா டாக்டர் அதுதான் உண்மை. இப்போ என் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமா இல்ல. அவளோட கர்ப்பத்தில பிரச்சனை. அதாவது நீங்க ரிப்போர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி படிச்சிருக்கீங்க. அதிலேயே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இது எல்லாத்தையுமே பண்றதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, என் அக்காவுக்கு இந்த குழந்தைய பெத்து குடுத்தா மட்டும் தான், என் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்ல அ இளங்கோ கூட வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பா. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்து, இவ்ளோ பெரிய பொய்ய சொல்லி அத மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, நல்ல விஷயத்துக்காக தானம்மா நானும் இதுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா அமுதாவுக்கு சரியான ஆப்ப வச்சு விட்டாங்க. நான் கோவிலுக்கே போலயே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியில இந்த அமுதா கொஞ்சம் புத்திசாலியா இருந்து எங்கேயாச்சும் போய் அங்க இங்கன்னு சொல்லிட்டு போயி, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாள்ல தூக்கிட்டு வந்துட்டான்னு வைங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா கும்பலா, கூட்டமா வந்து பார்த்தீங்கன்னா மாட்ட போறாங்க. அதுல எந்த ஒரு ஆச்சரியமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம அதாவது அமுதா இருந்துட்டு தலைய தொட்டு தொட்டு பார்த்துட்டுருக்கா. ஏன்னா, நம்ம நல்ல சிவம் வந்துட்டு அந்த அளவுக்கு பயங்கர கோவத்தோட கொட்டியிருக்காரு. 2 கொட்டு கொட்டுனாலுமே, அது வந்து பார்த்தீங்கன்னா, வீங்கி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து நின்னுட்டுருக்கு. ஒரு பக்கம் அத பார்த்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமுதா இருந்துட்டு கதறி அழுதுட்டுருக்கா. "ஐயோ! அம்மா என் தல மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ உருண்டையா உட்காந்துட்டுருக்கே" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து இது பண்ணிட்டுருக்கா. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம அதாவது இந்த நல்ல சிவத்த வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவப்படுறது மட்டும் இல்லாம, அடுத்ததா இனியா, யாழினி நீங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி தப்பிச்சிருக்கீங்க. அந்த டாக்டர் வந்து பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் இது எல்லாத்தையுமே இப்போ நிரூபிக்க வேண்டிய தருணத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நான் இருக்கேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த அமுதா இருந்துட்டு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள நான் 2 பேரும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, செயல்பட்டுட்டு இருக்கா. இனிமே என்ன நடந்தாலும் சரி, நம்ம இனியாவையும், யாழினியையும் போட்டு குடுத்தே ஆவணும். அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சே ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வெறியோட வந்து பார்த்தீங்கன்னா, காத்துக்கிட்டு இருக்கா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.